ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 6. வாவ், செட் ஏ கூட சூப்பராக இருக்குல்ல, செட் பி கூட சூப்பராக இருக்குல்ல, சி டு இ வர எல்லாமே நல்லா இருக்கு, நான் திரும்ப ஏ ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ராணியும் இங்கிலீஷும் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஓவரா தூங்கிட்டேன், இனியே நீ வந்து எழுப்பி விடல ராட்டி அப்படின்னு சொல்லி பிராம் கேட்கவும், ரோமேட்ஸ் எழுப்பி விட சொல்லியிருக்க வேண்டியதுனா அப்படின்னு ராட்டி கேட்கவும், நீ வருவன்னு சொல்லி தான் நான் அவங்களை வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பிராம் சண்டை போட்டுட்டு இருக்கா. அவங்க 3 பேருக்கு இவ்வளவு சாப்பாடா நம்ம கேட்கவும், நான் இந்த ஒரு பிளேட் தான் சாப்பிட்டேன் லியோனே சொல்றா. 2 பேருக்கு இவ்வளவு சாப்பாடா அப்படின்னு ராட்டி கேட்கவும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எனர்ஜி தேவையில்லை அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. அதுக்குன்னு இவ்வளவா, ஆனா இந்த பொண்ணு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா அமேசிங்ல அப்படின்னு ராட்டி பார்க்கவும், கொஞ்சம் ஜலஸ் ஆகுறா. இது பிராம் நைட் அண்ட் நான் இவளோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்றான். இங்கிலீஷ் மட்டும் ஸ்கொயர், மத்த 2 பேரும் நைட்ஸ்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லியோனை பத்தி பேசிட்டு இருக்கவும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நான் இந்த கண்ட்ரி கிடையாது அப்படின்னு ராட்டி சொல்லவும், நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸானவா கேட்கறா. ஆமா பிராம, நானும் வேற கண்ட்ரி, பட் இந்த கண்ட்ரியும் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். சீக்கிரம் சாப்பிட்டு கிளாஸுக்கு போகணும்னு பிராம் சொல்றா. அடுத்தது ஆர்டர் பண்ணுவோன்னு ராணி சொல்றா. நான் தான் மார்க்கோஸ், உங்களோட பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். ஃப்ளையிங் கியரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க. மேஜிக்கல் பீஸ்ட் எதிர்த்து நீங்க சண்டை போடணும்னா அதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ ஃப்ளையிங் கியர் டாக்குக்கு நம்ம ஓடியே போறோம் அப்படின்னு மார்க்கோஸ் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சுதான். நேத்து நான் அந்த இடத்த பார்த்தா அது இங்கிருந்து ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு லியோனே சொல்றா. நான் இதை நார்மலா பண்ணா நல்லாவே இருக்காது, பிரின்சிபல் மெலேரியா யூஸ் பண்ண கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிராவிட்டியை யூஸ் பண்ணியுமே கூட இவா செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இங்கிலீஷ் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தான். லியோனே சொல்லவும், கிறிஸை பத்தி கவலைப்படாதான் ராணி பேசிட்டு இருக்கும்போதே டக்குனு இங்கிலீஷ் அவங்களை கிராஸ் பண்ணி போறா. ரிசர்டேவும் இவங்களை கிராஸ் பண்ணி போகவும் இவங்களும் இப்ப ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ராட்டி வெயிட் பண்றா, முடியல அப்படின்னு பிராம் கத்திட்டு இருக்கா. யாராலையும் வர முடியாதுன்னு இன்ஸ்ட்ரக்டர் ஓடிட்டு இருந்தா. நான் முன்னாடி போலாமா அப்படின்னு இங்கிலீஷ் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா. ராட்டியும் ஸ்பீடா வந்துருதான். பரவாயில்ல, இந்த வருஷம் ஃப்ரெஷ்மேன் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு மார்க்கஸ் சொல்றாரு. நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு மத்த பொண்ணுங்களும் வந்திருந்தாங்க. கிறிஸ்டவா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலான்னு ராணி சொல்றா. நான் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன், நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு இங்கிலீஷ் முந்தி ராட்டி ஓடலான்னு பார்க்கவும், அப்படிதான் தம்பி உன்னால முடியும் அப்படின்னு இங்கிலீஷ் ஃபாஸ்டா ஓடிடுதா. நான் தான் சொன்னல கிறிஸ்டினோ அவ ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலன்னு அப்படின்னு ராணி சொல்றா. அவ ஸ்பீடுக்கு ஓட ட்ரை பண்ணா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு ராட்டி நினைக்கிறான். இது ராயல் அகாடமிங்கிறதுனால லேட்டஸ்ட் கியரான ஃப்ளையிங் கியர் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இப்ப ஃப்ளையிங் கியர்ல ஏறாங்க. ஒரு குரூப்பா பிரிங்க, 2 இல்ல 3 பேர் இருக்கலாம் அப்படின்னு மார்க்கஸ் சொல்லவும், நான் ஓட்டவான்னு இங்கிலீஷ் கேட்கறா. ஸ்கொயர்ஸ் தான் மெயினா இதை ஓட்டணும், ஏறிக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற பேனலை பாருங்க, இன்ஜின் ஸ்விட்ச் ஆக்டிவேட் பண்ணுங்க, அந்த விங்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா லைட்டா ஆக்சிலரேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கிலீஷும் இப்ப பறக்க ஆரம்பிக்கிறா. எப்ப ரொம்ப ஸ்பீடா போகாதான்னு அவங்க சொல்லவும், வார்ல எல்லாம் நம்ம இப்படிதான் இருக்கணும், சோ பழகிக்கிடுவோம் அப்படின்னு ராணி சொல்றா. ஃப்ளையிங் கியர்ல வந்துட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் போல அப்படின்னு சொல்லி ராட்டி சொல்லவும், இங்கிலீஷ் அவளோட ஈத்தரை ஷூட் பண்ணி இதோட ஸ்பீடை போஸ்ட் பண்றா. எனக்கு தோக்குறது எப்பவோ பிடிக்காது அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இந்த வருஷம் புது பசங்க கிட்ட நிறைய திறமை இருக்கு அப்படின்னு மார்க்கஸ் பாக்குறான். இந்த இங்கிலீஷ் ரொம்பவே அமேசிங்ல அப்படின்னு ராட்டி சொல்லவும், உனக்கு ஆல்ரெடி நான் இருக்கேன், இன்னொரு பொண்ணை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பிராம் டென்ஷன் ஆகுறா. லிசர்டேவும் இங்கிலீஷோட குரூப்பையா வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கு, நான் சொல்ற நேம் வெளியே வாங்க. ரஃபினா, லிசோட்டே, லியான், பிராம் அவங்க எல்லாரையும் நைட்ஸோட ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறமா இங்கிலீஷ் ஸ்கொயர் ப்ரோக்ராம்ல இருந்து ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களை ரெக்கமெண்ட் பண்றதே ஒரு பெரிய ஹானர் தான். நீங்க எல்லாரும் பெருசா ஃபியூச்சர்ல வருவீங்கன்னு அவங்க நம்புறாங்க. உங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன். டைம் லிமிட் முடியறதுக்குள்ள நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் பாஸ் அப்படின்னு மெலேரியா சொல்லுவோம். எந்த இடம் இங்கிலீஷ் கேட்கறா. ஸ்பெஷல் ஸ்பேஸ் மேஜிக், இது ஒரு டஞ்சன் மாதிரி, உங்களோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல மென்டல் ஸ்டெபிலிட்டியவோ இது செக் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஃபைட் பண்ண போறவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு பிராம் சொல்லவோ, இவளுக்கு என்னாச்சுன்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. இதுல ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதவை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லவோ, எல்லாரும் ஒரு கதவு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ராணி, லியோனி, ஜாக்கிரதா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. எல்லாருமே வேற வேற கதவுக்குள்ள போறாங்க. இங்கிலீஷும் அவ செலக்ட் பண்ண ஒரு கதவுக்குள்ள போறா. அந்த இடமே ஒரு பிளாக் வாய்டு மாதிரி இருக்கு. கடைசியா இவ சண்டை போட்ட ஒரு மான்ஸ்டர் வருது. அப்படியே இதுக்கு முன்னாடி இவ சண்டை போட்ட பெரிய பெரிய எதிரிங்க எல்லாம் வராங்க. சரின்னு அவங்களை அட்டாக் பண்ணலான்னு போனா திடீர்னு அவங்க மறைஞ்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தா ராணியோட வாய்ஸ் கேக்குது. ஆனா அவ ரொம்பவே சின்ன குழந்தையா இருக்கா. அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே என்னோட பாஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு வா பாக்குறா. சின்ன பேபியா இருந்தப்போ இவ ஒரு மான்ஸ்டர் கொண்டிருப்பா. அது வரைக்கும் வா போய் பாக்குறா. வந்தியா இருந்தவரை என்னோட மெமரிஸ் இதோட இது முடியுதா? கண்டிப்பா இல்லன்னு நினைக்கிறேன். என் ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லி வா பாக்குறா. அப்படியே போயிட்டு இருக்கவும், அரசே அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், ராண்டால் செத்தப்புறம் இந்த கிங்டம் வந்துட்டு தான் பொறுப்புல கொடுத்தேன், ஆனா ஹைலாண்ட் லோலாண்டுன்னு என்ன பிரச்சனை கிளம்பி இருக்கு அப்படின்னு வா கேட்கவும், அட்டாக் பண்ண ரெடி ஆகிறா. நீ ஆப்வியஸா பதில் சொல்ல மாட்டல, இது எனக்கு போர் அடிக்குது. என் மெமரிஸ்ல அப்படியே பேக்வேர்ட்ஸ்ல போனா காட செலஸ்டியா வரைக்கும் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னோட இந்த டெஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ராண்டால ஒரே கிக்குதான். அவன் காணாம போயிருந்தான். என் டைம் எங்க வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு மேல தாக்காவா ஷூட் பண்ணி ஸ்பேஸ் டைமே அவ உடைக்கிறா. இதை நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி லிசோட்டே அங்க இருந்து கேட்கவும், ஸ்ட்ரைட்டா போக எனக்கு விருப்பம் இல்ல, அதான் எப்படி பண்ணன்னு சொல்லவும், ஆனா ஸ்பேஸ் டைமே எப்படி உடைச்சா யார் தான் நீ கேட்கவும், நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்கொயர், அதுவும் ரஃபினாவோட ஸ்கொயர்னு சொல்லவும், அப்படின்னா அவளை கொஞ்சம் என்ன எதிரி மாதிரி பார்க்காம இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி லிசோட்டே கேட்கவும், ராணி ஒன்னு வெறுக்கெல்லாம் செய்யல, நீ லியோனே கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால அவ கோவமா இருக்காளோ என்னமோ அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நான் அந்த கண்ட்ரி கான்சிலரோட பொண்ணு, சோ ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல
அண்ட் நான் உண்மையை சொல்ல போனா அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ வருத்தப்படவும், சரி நான் அவகிட்ட சொல்றேன் முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போவோம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், சரி ஓகே மேல நோக்கி போவோம் அதுவும் ஜாலியா தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு லிசோட்டே வந்து மேஜிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி விங்ஸை சமன் பண்றா. நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு லிசோட்டே அவளை தூக்கிட்டு போறா. என் பிரதரை விட்டு அவன் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சின்ன பொண்ணா இருக்கிற லியோனே வந்து தடுத்துட்டு இருக்கா. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அவன் வளர்ந்த அப்புறம் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாது அப்படின்னு லியோனே சொல்லவும், என் பையன் மக்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஹோலி நைட் அவனை விட்டுரு அப்படின்னு லியோனேவோட அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. இவன் மெமரிஸ்ல நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், இவன் மான லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா. என் பையன் மேல கை வச்ச உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா இவளை வெட்ட வரவும், இவ்வளவு அவளோட ஸ்வாட கீழே போட்டு விட்டு கொடுத்துருதா. ரிஃபையர் பண்ணதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டக்குன்னு வந்து அவளை காப்பாத்துறா. நல்ல வேலை டைமுக்கு வந்தேன்னு இங்கிலீஷ் சொல்லவும், நீ எப்படி வந்தேன்னு பா கேட்கறா. செவத்தை உடச்சுதான் சொல்லவும், ஆனா இது ஒரு ஸ்பேஸ் டைம் ஆச்சுன்னு பா கேட்கறா. நீரா அவங்கள நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. லிசோட்டே டக்குன்னு வந்து அவங்கள வெட்டிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது பண்றது கஷ்டம், சோ எனக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு லிசோட்டே சொல்லவோ, தேங்க்ஸ் அப்படின்னு லியோனே சொல்றா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு லிசோட்டே சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் லியோனே சொல்றா. லிசோட்டே ரொம்பவே நல்ல பொண்ணுதான் இங்கிலீஷ் சொல்றா. சரி வாங்க நம்ம மேல போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் பறந்தையவா தூக்கிட்டு போறா. இவளுக்கு ஃபிளையிங் ஏதே தேவையில்ல தெரியுமா, சூப்பரா பறக்குறா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. வா திரும்ப வந்துட்டீங்க, ஆனா எல்லாரும் எப்படி ஒரே கதை வழியா வெளியே வந்தீங்க, வேற வேற கதை வழியால உள்ள போனீங்க அப்படின்னு பிரின்சிபல் கேட்கவும், எதுவும் நடக்கல எல்லாம் நார்மல் தான் இங்கிலீஷ் சொல்லவும், அது ஒரு பொய் அப்படின்னு லிசோட்டே சொல்றா. நீ தான் என்ன வந்து காப்பாத்தினான்னு லியோனே சொல்லவும், இந்த எக்ஸாம் பண்ண போறியான்னு கேட்கவும், இல்லன்னு அவங்க சொல்றாங்க. எப்படியோ கதை வழியா திரும்ப வந்துட்டீங்க, சோ நீங்க எல்லாரும் பாஸ் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், மத்தவங்க எங்க இங்கிலீஷ் தேடினா ராம் உள்ள போன அடுத்த செகண்டே வெளியே தூக்கி எறியப்பட்டுட்டா, சோ அவ ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றாங்க. ராணியும் டைம் முடியறதுக்குள்ள வெளியே வந்துட்டா, சோ அவளுமே இதுல பாஸ் ஆயிட்டா. நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், என்ன எனக்கு செம டயர்டா இருக்குன்னு ராணி சொல்லவும், ஒரே பெட்ல தூங்குறது கஷ்டமா இருக்குமோ நான் கேட்கறா. சரி என்னால தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு லியோனே சொல்லவும், அப்படின்னா யார் ரூம்லயே வந்து தங்கிக்கோ அப்படின்னு லிசாட்டே சொல்றா. உண்மையிலேயே உனக்கு இது ஓகே தானே லியோனேன்னு ராணி கேட்கவும், லிசோட்டே ஆக்சுவலி ரொம்ப நல்ல பொண்ணுப்பான்னு இங்கிலீஷ் சொல்றா. ஏன் ரூம்க்கு முன்னாடி நின்று என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க, சரி உள்ளவா அப்படின்னு லியோனேவை மட்டும் உள்ள விட்டு அவ கதவை சாத்திக்கிடுறா. நமக்கு பல்போ அப்படின்னு இவங்க யோசிக்கவோ, சும்மா கிண்டலுக்கு தாப்பா அப்படி பண்ண அப்படின்னு லிசோட்டே சொல்லவும், இந்த லிசோட்டே ரொம்பவோ காமெடியா இருக்கான்னு சொல்லவும், அத ஹியூமரோட இருக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்க, நீ சொல்றது வேற மாதிரி மீன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு லிசோட்டே சொல்றா. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்கிலீஷ் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. இப்போ தானே டின்னர் முடிச்சோம், அதுக்குள்ள இதுக்கு சாப்பாடுன்னு லிசோட்டே கேட்கறா. இவங்க 4 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த லிசோட்டே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஹார்ஷா பேசியிருந்தாலுமே கூட அவளுமே ரொம்பவும் நல்ல பொண்ணா தான் தெரியுறா. இந்த எபிசோடோட எல்லா நார்மலான விஷயங்களுமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் கதை ரொம்பவே சீரியஸாவும் சூப்பராகவும் வேற லெவல்லையோ போயிட்டு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.